we are in the season of possessing greatness. சுதந்திரிக்கிற ஒரு ஆண்டில் சீசனில் சிறந்ததை சுதந்திரிக்கிற ஒரு மகத்துவத்தில் நாம் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஸ்டெப்ஸ் ஒன்றுத்தையும் அவர் நேர்த்தியாய் அவர் ஆர்டைன் பண்ணிக்கிட்டே வருகிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே நம்மளை கர்த்தர் சுதந்திரிக்கவும் வைப்பார். ஆகவே நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் அதிகமாக நம்ம கேட்கிறவர்களாக மாத்திரமில்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் மாறுவோம். இப்போ நிச்சயமாக அற்புதத்தை பார்க்க முடியும். ஒரு ஆமையின் சத்தமாக சொல்லுங்கள். யோசுவாவினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 13 வரை உள்ள வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். The book of Joshua, chapter number 3, verses commencing from through 13. யோசுவாவினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 13 வரை உள்ள வசனங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆமையின் சத்தமாக சொல்லுங்களேன். நல்ல சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். வாசிக்கலாமா? யோசுவா 3ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 13 வரை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். அந்த 13வது வசனத்தை மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? 1970 1970 ஜான் கேவனா அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில், நான் ஆராய்ச்சி செய்த அளவில் he was a Catholic priest, also he was a philosopher. அவர் ஒரு நிறைய படிச்சிருக்கிற ஒரு இன்னைக்கு டாக்டரேட்லாம் வாங்கினவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபர். ஹீ இஸ் அ கேத்தலிக் ப்ரீஸ்ட். இன் அதர் வேர்ட்ஸ், அந்த அவர் ஏற்கனவே ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற ஒரு ஜான் கேவனா அப்படிங்கிற ஒருத்தர் 1970s 1970களில் நம்ம இந்தியாவில் கல்கட்டாவில் மதர் தெரசா. எத்தனை பேருக்கு மதர் தெரசாவை தெரியும்? கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க. மதர் தெரசாவை தெரிஞ்சா ஓகே. மதர் தெரசா கல்கட்டாவில் டையிங் டெஸ்டிடியூட்ஸ்க்கான ஹோம் என்ன செஞ்சாங்கன்னா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எந்த வழியும் இல்லாமல் நிர்கதியாக, அதுவும் அந்த நாட்களில் அதிகமாக தொழுநோயெல்லாம் இருந்த சமயத்தில் மதர் தெரசா இந்த மாதிரியான ஒரு மரணத்தினுடைய விளிம்பிலே போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கான ஹோமை கல்கட்டாவில் நடத்திட்டு இருந்தாங்க. ஜான் கேவனா இவர் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஃபிலாசபர், ஒரு டாக்டர். அவர் என்ன செஞ்சார்னா, வாழ்க்கையில் அவர் எல்லாமே படித்து எல்லா காரியங்களும் தெரிஞ்சு காசெல்லாம் சம்பாதிச்சு நல்லா இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு தெளிவு, சொல்லுங்க தெளிவு, சத்தமாக சொல்லுங்க தெளிவு, சத்தமாக சொல்லுங்க தெளிவு, ஒரு கிளாரிட்டியே என் லைஃப்ல ஒரு தெளிவே இல்லை. நான் எதை நோக்கி போறேன், என் லைஃப் ஒரு அன்கிளியரா இருக்கு, ஒரு அன்கிளாரிட்டியா என்னோட லைஃப் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த மதர் தெரசாவை சந்திக்கிறதுக்காக இவர் என்ன செஞ்சார்னா 1970 அமெரிக்காவிலேருந்து புறப்பட்டு கல்கட்டாவில் மதர் தெரசாவை சந்திக்க வந்தாங்க. மதர் தெரசா அப்போ ரொம்ப வயசானவங்க இல்லை, நமக்கு தெரியும். அவங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க இந்த ஊழியத்தை அவங்க ரொம்ப ரொம்ப அர்ப்பணிப்போடு கூட இந்த ஊழியத்தை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, மதர் தெரசா அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. ஸோ மதர் தெரசாவோட முகத்தில் ஒரு பெரிய தேஜஸ் என்ன செஞ்சார்னா, இந்த ஜான் கேவனா அவர் என்ன செஞ்சார்னா, ஜான் கேவனோ அவர் இந்த மதர் தெரசாவோட முகத்தில் ஒரு பெரிய ஒளி வீசுறத, ஒரு பிரகாசத்தை பார்த்துட்டு மதர் தெரசாவோட ஐக்கியமாகி மதர் தெரசாவோட ஹோமில் போய் அவரும் சேவை செய்யறதுக்காக தன்னை ஒப்பு கொடுத்துட்டு மதர் தெரசா கிட்ட ஒரு நாள் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க கிட்ட பேசி மதர் தெரசா கிட்ட எனக்காக நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னார்.
மதர் தெரசா கேட்டாங்களா, என்ன விஷயம் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். அவர் சொன்னாராம், ஒரு கிளாரிட்டி, எனக்கு வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு, நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு வேணும். ஒரு தெளிவு சொல்லுங்கள், தெளிவு சொல்லுங்கள், தெளிவு. எல்லாம் எனக்கு தெளிவாக தெரியணும், எனக்கு எதுவுமே தெளிவாக தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஒரு தெளிவு வேணும். சொல்லுங்கள், எனக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு சொல்லி மதர் தெரசா கிட்ட கேட்டு அவங்க கிட்ட எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். மதர் தெரசா அந்த வார்த்தைக்கு சிரிச்சாங்களாம். ஏன் சிரிக்கிறீங்க, உங்கள் முகத்தை பார்த்தாவே தெரியுது நீங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க, எவ்வளோ கிளாரிட்டியாக, எவ்வளோ ஒரு கிளியராக நீங்கள் வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த கிளாரிட்டி எனக்கும் வேணும், எனக்கும் என் லைஃபுக்கு ஒரு தெளிவு வேணும், நான் பார்க்குற காரியங்களில் எனக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டபோது மதர் தெரசா சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், இது வரைக்கும் எனக்கு கிளாரிட்டின்னு ஒன்று என் லைஃப்பில் இருந்ததே இல்லை, தெளிவுன்னு ஒன்று எனக்கு இருந்ததே இல்லை. எனக்கு இருக்கிறதெல்லாம் விசுவாசம், நம்பிக்கை. கிளாரிட்டியா விசுவாசமா, கிளாரிட்டியா தெளிவா நம்பிக்கையா அப்படின்னு கேட்டால் நம்பிக்கை தாப்பா ரொம்ப தேவை, விசுவாசம் தாப்பா ரொம்ப தேவை. எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியாக, ரொம்ப கிளியராக, தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் செய்வேன், தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சில முடிவுகள் எடுப்பேன், தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சில ஸ்டெப்ஸை எடுத்து முன்னாடி வைப்பேன்னு நினச்சா அப்படி நடக்க முடியாதுப்பா. ஸோ நான் உங்களுக்காக கிளாரிட்டிக்காக, தெளிவுக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கல, மாறாக விசுவாசத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை நீங்கள் நம்புற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு தரணுங்கிறதுக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி மதர் தெரசா ஜான் கேவனோ கிட்ட சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ராத்திரி இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற நமக்கும் இன்னைக்கு ராத்திரி தட் இஸ் அந்த மெசேஜ். தெரசா ஜான் கேவனோக்கு எப்படி ஜெபிச்சாங்களோ, என்ன ஆலோசனை கொடுத்தாங்களோ, எப்பா தெளிவை விட ரொம்ப முக்கியம் விசுவாசம்ப்பா, தெளிவை விட ரொம்ப முக்கியம் நம்பிக்கைப்பா. எல்லாமே கிளாரிட்டியாக, கிளியராக, தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு அடி எடுத்து வைப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் செயல்படுவேன், அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன், அதுக்கப்புறம் தான் நான் நடப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் நம்புவேன் அப்படிங்கிறது இல்லைப்பா. முதல்ல நம்பிக்கை ரொம்ப முக்கியம், முதல்ல விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விசுவாசத்துக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு மதர் தெரசா ஜான் கேவனோக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு ராத்திரி நமக்கும் அதுதான். நாம் இந்த வருஷம் சுதந்திரிக்கிற ஆண்டுன்னு ஆண்டவர் சொன்னார், அதை விசுவாசிக்கிறோம். அதை விசுவாசிக்கிற நாம அதற்கேற்ற ஸ்டெப்ஸ் என்ன செய்யணும்னா, எப்பவுமே விசுவாசத்துக்கு சாட்சி இருக்கணும். சொல்லுங்க, நம்மளுடைய விசுவாசத்துக்கு என்ன இருக்கணுங்க? வாயத்திறந்து சொல்லுங்க, விசுவாசத்துக்கு என்ன இருக்கணுங்க? சாட்சி இருக்கணும். நான் கர்த்தர் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு நான் விசுவாசிச்சா அதற்கு சாட்சியா, அதுக்கு டெஸ்டிமோனியா நான் கர்த்தருக்கு கொடுக்கிறவனா என்ன செய்யணும்? நான் கொடுக்கிறவளா நான் சில காரியங்களை செய்யணும். அப்போ என்னோட விசுவாசத்துக்கு சாட்சி இருக்கணும். அப்போ கர்த்தர் என்னை சுதந்திரிக்க வைப்பார் அப்படின்னு நம்ம விசுவாசிச்சா மாத்திரம் பத்தாது, அதற்கு சில டெஸ்டிமோனியும் தேவை. எல்லாம் தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சில எல்லைகளுக்குள்ள காலை வச்சு கர்த்தர் எனக்கு சொன்ன மாதிரி நான் சுதந்திரிப்பேன் அப்படின்னு நிற்காம விசுவாசத்தில் சில ஸ்டெப்ஸை, சில அடிகளை, சில எல்லைகளை நானும் நீங்களும் மிதிக்கணும், தொடணும், செய்யணும், பேசணும், டிக்ளேர் பண்ணணும், வாழணும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமென் சொல்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பாதங்கள் நனைக்கப்பட வேண்டிய நேரம் இது. சொல்லுங்க, உங்களுடைய பாதங்கள் நனைக்கப்பட வேண்டிய, சத்தமாக சொல்லுங்க, நனைக்கப்பட வேண்டிய, அது ஈரமாக வேண்டிய நேரம். சொல்லுங்க, அது ஈரமாக. நீங்க கரைக்கு வெளியிலேயே, அந்த யோர்தானுக்கு அந்த பக்கத்திலேயே, வனாந்தரத்திலேயே நீங்க நின்றுக்கிட்டே இருந்து, அதோ அங்க கானான் இருக்கு, அதோ அங்க பாலும் தேன் ஓடுற பூமி இருக்கு, அதோ அங்க பெரிய செல்வம் இருக்கு, அதோ அங்க கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய காரியம் இருக்குன்னு தூரத்தில் நின்று அதை தூரத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களாக மாத்திரம் இல்லாம உங்க பாதங்களை ஈரமாக்க வேண்டிய நேரம் இது. சொல்லுங்க, உங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க பாதங்களை நீங்க ஈரமாக்க வேண்டிய you have to wet your feet now. This is the right time. இதுக்கு மேலேயும் நீங்க தாமதிக்க கூடாது, இதுக்கு மேலேயும் நீங்க பொறுமையா இருக்க கூடாது, இதுக்கு மேலேயும் நீங்க டிலே பண்ணக்கூடாது. மாறாக உங்க பாதங்கள் ஈரமாக வேண்டிய நேரம் இது. சொல்லுங்க, உங்க பாதங்கள் என்ன ஆக வேண்டிய நேரம் இது? We need to stop looking for clarity. இத்தனை வருஷமா ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டு ஆண்டுடைய சமூகத்தில் வந்துட்டோம், இன்னும் எனக்கு கிளாரிட்டி கிடைக்கட்டும், கிளாரிட்டி கிடைக்கட்டும், கிளாரிட்டி கிடைக்கட்டும், ஒரு தெளிவு கிடைக்கட்டும், அப்புறம் கொடுக்குற ஒரு தெளிவு கிடைக்கட்டும், அப்புறம் அந்த வேலைக்கு போகிறேன், ஒரு தெளிவு கிடைக்கட்டும், அப்புறம் அந்த பிஸ்னஸை தொடங்குற ஒரு தெளிவு கிடைக்கட்டும், அப்புறம் கட்டுறேன், ஒரு தெளிவு கிடைக்கட்டும், அப்புறம் அந்த காரியத்தை செய்கிற ஒரு தெளிவு கிடைக்கட்டும், ஒரு தெளிவு கிடைக்கட்டும்னு இதுக்கப்புறமும் உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நாம இதுக்கு மேலேயும் சில காரியங்களை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே தெளிவுக்கு முன்னாடி நான் நீங்கள் தரிசித்து நடக்காம விசுவாசித்து நடக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால இது நம்முடைய பாதங்கள் நனைக்கப்பட வேண்டிய நேரம். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றேன்? இந்த யோசுவாவினுடைய புஸ்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் இந்த தலைமுறை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தார்.
ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு 12 பேர் வேவு பார்க்க போனவங்க, அதில் 10 பேருக்கு இந்த விசுவாசம் இருக்குல்ல. பட் இப்போ ஆண்டவர் இந்த சீசன்ல இந்த ஜெனரேஷன் கிட்ட, இன்னைக்கு நம்ம வாசிச்ச இந்த வேத பகுதியில் ஆண்டவர் அந்த 2வது தலைமுறை கிட்ட அந்த சீசன்ல அந்த ஜெனரேஷன்ல என்ன எதிர்பார்க்கிறார்னா, என்னை விசுவாசிக்கிற மக்கள் எனக்கு தேவை, என்னை விசுவாசிக்கிற ஒரு கூட்ட ஆட்கள் எனக்கு தேவை. எல்லாம் கிளியரா கிளாரிட்டியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டெப் எடுத்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் பேசிட்டார், கர்த்தர் செய்ய சொல்றார், கர்த்தர் இறங்க சொல்றார், கர்த்தர் இதை பேச சொல்றார், கர்த்தர் இதை செய்ய சொல்றார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட விசுவாசத்தோட இறங்கி நடக்கிறவங்க எனக்கு வேணும். அதுல 12 பேர்த்த கூப்பிட்டு அவங்கள முன்னாடி வர சொல்லுன்னு கூப்பிட்ட மாதிரி இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் இங்க உட்கார்ந்து இருக்கிற என்னையும் உங்களையும் பார்த்து அதே வார்த்தைகளை சொல்றார். கிளாரிட்டி கிளாரிட்டி கிளாரிட்டின்னு வெயிட் பண்ணி வருஷம் போய்கிட்டே இருக்கு, வயசு போய்கிட்டே இருக்கு. போதும், கிளாரிட்டி விட ரொம்ப முக்கியம் கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம். உனக்கு கர்த்தர் மேல விசுவாசம் இருக்குன்னா, உனக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்குன்னா, அவர் தம்முடைய வார்த்தையில உண்மை உள்ளவர் நீ விசுவாசிக்கிறேன்னா, அவர் சொன்னதை கண்டிப்பா செய்து முடிப்பார் நீ நம்புறேன்னா, கிளாரிட்டி விட ரொம்ப முக்கியம். உனக்கு விசுவாசம் இருக்குன்னா தைரியமா காலை நினைக்கிறதுக்கு தயாராகு. அப்போ உனக்கு சொன்னபடியே கானானுக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போய், எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்றேன்? ஹalleluya. கர்த்தரால எல்லாம் முடியும்னு நம்புறதுக்கு பேரு விசுவாசம்னா, கர்த்தரால எல்லாம் முடியும்னு நம்புறதுக்கு பேர் விசுவாசம்னா, அந்த கர்த்தர் எனக்காக எல்லாத்தையுமே ஏற்கனவே செய்து முடித்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இன்னைக்கு ராத்திரி அந்த நம்பிக்கை நமக்கு தேவை. எத்தனை பேர் ஒரு ஆமென் சத்தமா? எல்லாரும் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க, நாம மாத்திரம் இல்லை. இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம மாத்திரம் இல்லை, வருஷத்துக்கு ஒருக்கா சர்ச்சுக்கு வர ஒரு ஆளா இருந்தாலும் சரி, இல்ல என்னைக்கோ ஒரு நாள் மாத்திரம் ஆண்டவரை பத்தி கேட்டவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தரை நம்புறீங்களா, கர்த்தரால செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டா, ஆமா விசுவாசிக்கிறேன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறேன் சொல்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தரால எல்லாம் செய்ய முடியும்னு நம்புறேன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் இன்னைக்கு ராத்திரி ஒரு கூட்ட மக்கள் கர்த்தருக்கு தேவைப்படுகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அந்த கர்த்தர் எல்லாம் செய்ய வல்ல அந்த கர்த்தர் எனக்காக ஏற்கனவே எல்லாத்தையும் செய்து முடித்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி நடக்க வேண்டிய ஒரு கூட்ட மக்கள் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கர்த்தர் தேடுறார். அது நான் தான் சொல்றவங்க சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு விசுவாசம் இருந்தால் மாத்திரம் பத்தாது, உனக்கு விசுவாசம் இருந்தால் மாத்திரம் பத்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கவும் செய். சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுங்க? இந்த 2வது தலைமுறை இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க இப்போ பார்டர் ஆஃப் த ப்ராமிஸ் லேண்டுக்கு வந்துட்டாங்க. அதனுடைய பார்டர் வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா வந்துட்டாங்க. இந்த யோர்தானை கடந்தா அவங்க என்ன செய்ய முடியும்னா, கானான்ல அவங்க பிரவேசிக்க போறாங்க. அந்த அந்த எல்லை வரைக்கும் வந்துட்டாங்க. சொல்லுங்க, எது வரைக்கும் வந்துட்டாங்கங்க? எல்லை வரைக்கும் வந்துட்டாங்க. பட் த பைபிள் சேஸ், வேதம் சொல்லுகிறது, பிஃபோர் they conquer the promise of God, ஆண்டவர் காலங்களுக்கு முன்பதாக அவங்கள பார்த்து சொன்ன வாக்குத்தத்த பூமியை அவங்க சுதந்திரிக்கணும்னா, வாக்குத்தத்தத்தை அவங்க சுதந்திரிக்கணும்னா, எல்லை வரைக்கும் வந்த அவங்க இப்போ அவங்களுடைய உள்ளங்கால்கள் யோர்தான்ல என்ன செய்யணும்னா படணும், தண்ணியில் படணும், யோர்தான்ல படணும். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, யோர்தான் மேல காலை வைக்கணும், பாதங்கள் நனையணும், கால்கள் நனையணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? கால்கள் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? நனையணும். you have to get your feet wet. பார்டர் வரைக்கும் வந்துட்டீங்கப்பா, பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டீங்க, எல்லை வரைக்கும் வந்துட்டீங்க. நான் உங்களுக்கு சொன்னதை சுதந்திரிக்கிற எல்லை வரைக்கும் வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் சுதந்திரிக்கணும்னா உங்க பாதங்கள் ஈரமாகணும். சத்தமா சொல்லுங்க, உங்க பாதங்கள் என்ன செய்யணும்? அவங்க அந்த கானானை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி யோர்தான்ல அவங்களுடைய பாதங்கள் நனைக்கப்படணும். அவங்க அது மேல தங்களுடைய கால்களை வைக்கணும். அவங்க ஒரு பெரிய எக்கனாமிக்கல் ப்ராஸ்பெரிட்டியை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க ஒரு பெரிய பொருளாதார செழிப்பை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க ஒரு பெரிய கனித்தர ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க ஒரு பெரிய பாலும் தேனும் ஓடுற ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி, முதல்ல அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அவங்க கால்கள், அவங்க பாதங்கள் யோர்தான்ல நனைக்கணும், தண்ணியில் அது நனையணும். சொல்லுங்க, நனைன பாதம் என்ன செய்யணும்? நனைக்கப்படணும். பிகாஸ் அவங்க போயே ஆக வேண்டியவங்க, அவங்க கானானுக்கு போயே ஆகணும். சொல்லுங்க, அவங்க கானானுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா வனாந்தரம் நிரந்தரமானது அல்ல. பக்கத்தில் பார்த்து ஒரு தடவை சொல்லுங்க, வனாந்தரம் நிரந்தரமானது, வனாந்தரம் நிரந்தரமானது அல்ல. சத்தமா சொல்லுங்க, வனாந்தரம் நிரந்தரமானது. அது ஒரு நம்மளை சரி செய்யறதுக்கான ஒரு இடம், ஒரு ஃபார்மேஷனுக்கான, நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு இடம். அது நம்முடைய பயணத்தில்
அது ஒரு ஸ்டாப், அது ஒரு ஜங்ஷன், அது ஒரு ஸ்டாப், அவ்வளவுதான். அது ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். பட் அதுவே நிரந்தரமானது அல்ல. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது வனாந்தரத்தை அல்ல. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது பாலும் தேனும் ஓடுகிற கானான். ஆகவே வனாந்தரத்தில் தங்கி நிற்க கூடாது, வனாந்தரத்தில் திருப்தி ஆக கூடாது, வனாந்தரமே போதும்னு உட்கார்ந்துட கூடாது. மாறாக ஒழுங்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கு செய்து, அலைன் பண்ண வேண்டியதை அலைன் பண்ணி, லைன் பண்ண வேண்டியதை லைன் பண்ணி, நம்ம கூடாரத்தை அங்கிருந்து வனாந்தரத்துக்கு இந்த பக்கம், யோர்தானுக்கு இந்த பக்கம், கானானுக்கு இந்த பக்கம் போட்டுக்கிற கூடாரத்தை எல்லாம் பெயர்த்து கலட்டி, நம்முடைய பேக் லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு, கால்களை ஈரமாக்கி யோர்தான் மேல சவுட்டி மிதிச்சு நாம நடந்து அந்த பக்கம் கானானுக்கு போய் சேரணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்றேன்? ஹalleluya. உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி ஒரு ஆட்டி, அந்த கையை கழண்டு வர மாதிரி ஒரு ஆட்டி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, வனாந்தரம் நிரந்தரமானது அல்ல. கை கழன்ற மாதிரி வனாந்தரம் நிரந்தரமானது. வாடகை வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கிறியா, இல்லை இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறியா, இல்லை இவ்வளோ வருமானத்தில் வாழ்றியா, இல்லை இந்த அளவு செல்வம் தான் இருக்கா, இந்த அளவு நிலங்களை தான் சம்பாதிச்சிருக்கிறியா, இது எதுவுமே இது பர்மனன்ட் இல்லை, இது நிரந்தரமானது இல்லை. இதெல்லாம் உன் பயணத்தில் அதெல்லாம் ஒரு ஜங்ஷன், ஒரு ஸ்டாப், அவ்வளோதான். அங்கேயே நின்றாத சொல்லுங்க, அங்கேயே நின்றாதீங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அங்கேயே என்ன செஞ்சிடாதீங்கன்னா, உங்க தலைக்கு மேலே ஒரு வாக்குத்தத்தம் தொங்கிக்கிட்டு இருக்கு, உங்களுக்காக கர்த்தர் சில காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்காரு. அதற்கு நீங்க வனாந்தரத்திலிருந்து இறங்கி வெளியில வந்து யோர்தான்ல உங்க காலை வைக்கணும். உங்க பாதங்கள் ஈரம் ஆகணும். சொல்லுங்க, உங்க பாதங்கள் என்ன செய்யணும்? I'm sure they are ready to break the camp. அவங்க அவங்க போட்டிருக்கிற அந்த கேம்ப் எல்லாம் கலட்டிட்டு, என்ன அந்த டென்ட் எல்லாம் கலட்டுறதுக்கு அவங்க they are all set ready. அந்த கானானுக்குள்ள போறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இந்த கேம்பை எப்படா கலட்டிட்டு அங்க போவோம், ஆண்டவர் சொன்ன வாழ்க்கையை எப்படா நம்ம அனுபவிப்போம், 40 வருஷமா இந்த வனாந்தரத்திலையும் சுத்தி நடந்தாச்சு, எப்படா கானானுக்குள்ள போவோம்னு அவங்க ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப எப்படா இந்த வனாந்தரத்தில் இருக்கிற இந்த கூடாரத்தை பிரிச்சு கலட்டிட்டு இங்கிருந்து எந்திரிச்சு கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற இந்த கானானுக்குள்ள எப்படா போய் சேருவோன்னு அவங்க ரொம்ப 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 ஆவலா இருக்கிறாங்க. பட் அப்படி ஆவலா இருக்கிறவங்க கிட்ட கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி நீ அந்த கானானுக்குள்ள போய் அந்த வாக்குத்தத்தத்துடைய மகத்துவத்தை நீ அனுபவிக்கணும்னா, you got to wet your feet. உங்க பாதங்கள் ஈரமாகணும், உங்க பாதங்கள் நனைக்கப்படணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்றேன்? ஹalleluya. யோர்தான் அவர் சொல்றார், யோர்தான் கிட்ட வந்த போது நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லல, விசுவாசத்துல நடங்க, உங்க காலை வைங்கங்கிறார். யோர்தான் உங்களுக்கு முன்னாடி ஆர்ப்பரிக்கும் போது, யோர்தான் பொங்கி எழும்போது அங்க நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அங்க ஸ்டே ஆகாதீங்க, அங்க ஸ்டாக்னேட் ஆகாதீங்க, அங்க தேங்காதீங்க, அங்க தங்காதீங்க. மாறாக விசுவாசத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த தண்ணியில அந்த யோர்தான் மேல காலை வைங்க. சொல்லுங்க, காலை வைங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்துல என்ன செய்யுங்க? காலை. They had to get their feet wet. They had to walk by faith and not by sight. அவங்க தரிசித்து நடக்கிற, அது ஆர்ப்பரிக்குது. அறுப்பு காலத்தில் யோர்தான், அந்த வசனம் அடுத்தடுத்த வசனம் அது ஆர்ப்பரிக்கிறதாக, என்ன கரை புரண்டு ஓடுது, ஆர்ப்பரிக்கிறதாக இருக்கிறது. காலை வச்சா என்ன ஆகுமோன்னு, பட் தரிசித்து நடக்காம விசுவாசத்தில் உங்க காலை வைங்க. சொல்லுங்க, விசுவாசத்தில் காலை. சொல்லுங்க, விசுவாசத்தில் என்ன செய்யுங்க? உங்க கூடாரத்தை கழட்டுங்க, உங்க டென்ட்டை கழட்டுங்க, உங்கள் செட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க. முன்னாடி நம்ம போன வாரத்தில் பார்த்தல, ரெடி பண்ணுங்க, கான்சிக்ரேட் பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் செய்துட்டு உங்கள் கால்களை யோர்தானில் வைங்க. உங்கள் பாதங்கள் நனையட்டும். ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணியில் என்ன செய்யணும்? அது பட்ட மாத்திரத்தில் அப்போ பாதங்கள் நனையணும். யோர்தான் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கு, பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்கு, பார்த்தா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அப்படியே நிற்காம உங்கள் பாதங்கள் உள்ளங்கால்கள் அந்த தண்ணீரில் படணும். பாதங்கள் ஈரமாகணும். சொல்லுங்க, பாதங்கள் என்ன செய்யணும்னா, எப்போ நீங்க காலை வைக்கணும்? யோர்தான் ரெண்டா பிளந்ததுக்கு அப்புறம் இல்ல, யோர்தான் உங்களுக்கு திறந்து வழி விட்டதுக்கு அப்புறம் இல்ல, யோர்தான் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, யோர்தான் பொங்கிக்கிட்டு இருக்கும் போதே, யோர்தான் காலை வச்ச உன்னை தொலைச்சு போடுவேன்னு உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்கும் போதே அந்த யோர்தான்ல காலை வைக்கணும். எத்தனை பேர் புரிஞ்சு சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்றேன்? தட் இஸ் சேலஞ்சிங்க. பேசுறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா அது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். யோர்தான் ஆர்ப்பரிக்கும் போது, யோர்தான் சவால் விடும்போது, யோர்தான் காலவை உன்னை முடிக்கிறேங்க போது, யோர்தான் உன் குடும்பத்தை அழிக்காம விடமாட்டேன்னு சொல்லும்போது, யோர்தானோட ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்காம விடமாட்டேன்னு சொல்லும்போது, யோர்தான் உன் வாசனை நான் அழிக்காம விடமாட்டேன்னு சொல்லும்போது, யோர்தான் உன்னை இந்த வருஷத்துல புதைக்காம விடமாட்டேன்னு சொல்லி ஆர்ப்பரித்து அந்த ராட்சதை எழுப்பி நின்று மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது காலை வச்சு முன்னாடி நடக்கிறதுங்கிறது கஷ்டம் தான், சேலஞ்சிங் தான். பட் அந்த சேலஞ்சையும் தாண்டி, அதையும் தாண்டி நீங்களும் தைரியமா விசுவாசத்துல அந்த யோர்தான்ல நம்ம கால்
காலை வச்சா மாத்திரம் போதுங்க. அது கால்கள் கூட இல்லை, உங்க உள்ளங்கால்கள் அந்த தண்ணி மேல பட்டா போதும், அது திறந்து உங்களுக்கு வழி கொடுக்க. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? நமக்கு பல சமயத்தில் ஆண்டவர் நமக்கு கேரண்டி கொடுக்கணும். ஒரு கேரண்டி என்ன செய்யணும்? நம்ம we always wants கேரண்டி. இதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு என்ன செய்வோம்னா, ஒரு கேரண்டி வேணும் அப்படின்னு. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேரண்டி, ஒரு உத்தரவாதம் கர்த்தர் கொடுக்கணும். இந்த வீட்டை கட்டி முடிச்சிட முடியும், இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட முடியும், ஒரு உத்தரவாதம் எனக்கு கர்த்தர் கொடுக்கணும். அப்படி சொல்கிறோம். பல சமயத்தில் ஆண்டவர் எனக்கு நான் எங்கே போகிறேங்கிறத எனக்கு தெளிவாக காட்டணும், அப்புறம் நான் கால் எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறோம். பல சமயங்களில் ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை நாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன். சிலவங்களாம் பொருத்தனை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு இது ஆண்டவர் கொடுத்தாருன்னா நான் என்ன செய்வேன், கொடுப்பேன். நீ கொடு, அப்போ ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் புரிஞ்சோர் ஆமேன்னு சொல்கிறேன்? ஹல்லேலூயா. எனக்கு வீட்டை கொடுத்தாருனா, எனக்கு காரை கொடுத்தாருனா, எனக்கு வேலையை கொடுத்தாருனா, எனக்கு சம்பளத்தை கொடுத்தாருனா, நீ கொடு, அவர் கொடுப்பார். நமக்கு என்னன்னா ஒரு கேரண்டி தேவைப்படுது. பல சமயத்தில் எனக்கு ஒரு கேரண்டி கொடுங்க, எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு இதுதான் வழின்னு காட்டுங்க, தெளிவான பாதையை காட்டுங்க, இதில் போனால் இது போய் கிடைச்சிரும்னு சொல்லுங்க, கதவுகளை திறந்து கொடுங்க, ஜன்னலை எனக்காக திறந்து எனக்கு காட்டுங்க, அப்போ நான் கால் எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு ராத்திரி நான் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. பல சமயத்தில் நமக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டியே கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. சில சமயத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உன்னால் பார்க்க முடியலனாலும், உன்னால் சரியாக சிலதை உன்னால புரிஞ்சுக்க முடியலனாலும், நான் சொல்றத உன்னால ஏத்துக்க முடியலனாலும், சில சமயம் உன்னோட பார்வையை உன்னோட தரிசனத்துல நடக்காம, தரிசித்து நீ நடக்காம, விசுவாசத்துல நீ சில ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பேனா, நீ கால் எடுத்து வைப்பேனா, உனக்காக யோர்தான் திறந்து வழி கொடுக்கும். நீ சொன்னபடியே யோர்தான கடப்ப கானான்ல குடியேறுவே. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா. ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெளியில வான்னு ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்னபோது, அந்த ஆபிரகாம் கிட்ட இருந்ததெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு மாத்திரம்தான். அவர் கையில ஜிபிஎஸ் இருக்கல, அவர் கையில மேப் இருக்கல, எங்க போக போறேன்னு, வெறும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் இருந்தது. ஆபிரகாம் இறங்கி தைரியமா காலை வச்ச. எலியாவை சந்திச்ச சாரிபாத் விதவை உன்னோட அப்பத்தை முதல் அடைய சுட்டி எனக்கு கொண்டு வான்னு சொன்ன போது, அந்த அம்மாக்கு எந்த அஷூரன்ஸையும் எழுதி எலியா கையெழுத்து போட்டு கொடுக்கல. நீ கொடுத்தா இப்படி கிடைக்கும்னு சொல்லி எழுதி கையெழுத்து போடு, என்ன நடக்கும்னு தெரியும், இதுக்கப்புறம் இவருக்கு இதை சுட்டு கொடுத்துட்டா எனக்கும் என் பிள்ளைக்கும் சாப்பாடு இருக்குமா, அடுத்த ரொட்டி கிடைக்குமா கிடைக்காதா, எந்த கிளாரிட்டியும் அந்த சாரிபாத் விதவைக்கு இல்லாத போது தைரியமா அந்த அம்மா ஸ்டெப் எடுத்து நினைச்சாங்கன்னா நடி வச்சாங்க. எரிகோவை நீங்க சுற்றி வரணுங்க, நீங்க ஆர்ப்பரிக்கணும். அப்போ அந்த மதில் என்ன செய்யும், எரிகோவனுடைய மதில் இழுந்து ஆர்ப்பரிக்கும் போது இது இடிந்து விழுமா விழுகாதா, எந்த கேரண்டியும் என்ன இல்லை, எந்த அஷூரன்ஸும் இல்லை. ஆனாலும் முதல்ல அவங்க ஆர்ப்பரிச்சாங்க. அப்போ அந்த எரிகோ கீழே விழுந்து அவங்களுக்கு வழி விட்டுதுன்னா, இன்னைக்கு ராத்திரி நாமளும் எனக்கு ஒரு கேரண்டி ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம், எனக்கு தெளிவா ஆண்டவர் காட்டினதுக்கு அப்புறம், தெளிவா எனக்கு பாதை புரிஞ்சதுக்கு அப்புறம், தெளிவா எனக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டெப் எடுப்பேன், அப்புறம் தான் நான் இறங்குவேன், அப்புறம் தான் நான் நம்புவேன், அப்புறம் தான் நான் செய்வேன். அப்படிங்கிற எல்லைகளை தாண்டி முதல்ல நான் இறங்கினா கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும். நமக்கு அப்படி ஒரு மைண்ட் செட், நமக்கு முதல்ல பார்க்கணும், அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறது தான் நமக்கு. பட் ட்ரூத் என்னன்னா, முதல்ல நம்ம விசுவாசிக்கணும், அப்போ கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். எத்தனை பேர் ஒரு ஆமைன் சத்தமாக சொல்கிறீங்க? சத்தமாக ஒரு ஆமைன் சொல்லுங்கள். நீங்கள் விசுவாசிங்க, முதல்ல நீங்கள் விசுவாசிங்க, அப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. பக்கத்தில் ஒருத்தங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் முதல்ல விசுவாசிங்க, அப்போ கர்த்தர், அப்போ நீங்கள் விசுவாசிங்க, அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. விசுவாசிங்க, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? பிகாஸ் ஆண்டவர் எப்போதுமே ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. இங்கே அவரே இந்த சீசனில் கொஞ்சம் வேறு மாதிரி செயல்பட ரெடியாக இருக்கிறார். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தில் நின்ன போது, அங்கே அவங்க மோசேனுடைய தலைமையில், இதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரேஷன், இதுக்கு முன்னாடி ஒரு தலைமுறை, இதுக்கு முன்னாடி ஒரு சீசனில், இதுக்கு முன்னாடி ஒரு கால அளவில் அவங்க சிவந்த சமுத்திரத்தினுடைய கரையில் நின்ன போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் சும்மா இருங்க. என்ன பண்ணுங்க? சத்தமாக சொல்லுங்கள், என்ன பண்ணுங்க? சும்மா இருங்க. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை என்ன செய்யுங்க? நீங்கள் பேசாமல் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை என்ன செய்யுங்க? நீங்கள் பேசாமல் நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்க. பட் இப்போ இன்னொரு சீசன், இப்போ இன்னொரு ஜெனரேஷன், இப்போ இன்னொரு கால அளவு. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் காலை வைங்க,
அப்ப யோர்தான் என்ன வழி திறக்கும், நீங்க கடந்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சீசன் இருந்துச்சு, அப்போ நீங்க பேசாம இருங்க பாருங்கன்னு கர்த்தர் சொன்னார். பட் இங்க அதே ஆண்டவர் தான், பட் இங்க நம்ம கிட்ட வேற ஒண்ணு எதிர்பார்க்கிறார். நீ முதல்ல காலவை, நீ முதல்ல காலவை, நீ உள்ளங்கால்கள் அந்த யோர்தானுடைய தண்ணீர்ல பட்ட மாத்திரத்துல யோர்தான் திறந்து வழி கொடுக்க. எத்தனை பேர் சத்தமா புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்றேன்? That's a word for somebody tonight. இன்னைக்கு ராத்திரி இங்க உட்கார்ந்திருக்கிற நமக்கு அந்த வார்த்தை, அந்த யோர்தான் ஒருவேளை ரொம்ப உங்களை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணலாம், உங்களை மனம் அடிவாக்கிக்கிட்டு இருக்கலாம். அந்த யோர்தான் உங்களை ரொம்ப சோர்வா உங்களை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். யோர்தான் உங்களை ரொம்ப மன வேதனைக்கு உங்களை தள்ளி, உங்களை ராத்திரியெல்லாம் உங்களை தூங்க விடாதபடிக்கு அந்த யோர்தான் உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கலாம். எப்படா அந்த வாக்குத்தத்த பூமிக்குள்ளே காலை வைப்பேன், எப்படா ஆண்டவர் சொன்ன அந்த எல்லைக்குள்ளே நான் போவேன், எப்படா ஆண்டவர் எனக்கு காட்டின வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கி ராத்திரி கர்த்தருடைய வார்த்தை இதுதான். உங்களுடைய உள்ளங்கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் நீங்கள் தரிசித்து மாத்திரமே நடக்கிறவங்களாக இல்லாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அப்படியே நம்பி கர்த்தர் எனக்காக செய்வார் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஸ்டெப்பை எடுத்து வைப்பீங்கன்னா யோர்தான் திறந்து வழி கொடுக்கும். நீங்கள் காலங்களாக எதிர்பார்த்துட்டு வருஷங்களாக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மகத்துவ வாழ்க்கைக்குள்ளே, அந்த வாக்குத்தத்தத்தினுடைய மகத்துவத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாழ முடியும்னா எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. பிகாஸ் நம்ம காலை யோர்தான் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கிற யோர்தான் மேலே நம்முடைய பாதங்களை வைக்கிறதுங்கிறது இட் இஸ் அன் இண்டிகேஷன். நான் கர்த்தரை நம்புறேங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். சொல்லுங்கள், நான் கர்த்தரை நம்புறேங்கிறதுக்கு அது என்னது? அடையாளம். என் பேங்க்ல ஒன்றும் இல்லை, என் கையில் ஒன்றும் இல்லை, எனக்குள்ள திறமை ஒன்றும் இல்லை, ஆனாலும் சிலதை ஆண்டவர் சொல்லும்போது தைரியமாக சில ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறேங்கிறது அதை எதை இண்டிகேட் பண்ணுது, அது எதை குறிக்குதுன்னா நான் கர்த்தரை நம்புறேங்கிறத குறிக்குது. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமென் சொல்கிறேன்? கர்த்தர் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செயல்படுகிறதற்கு வல்லமை உள்ளவர். இன்னைக்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆனால் அந்த கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி அவருக்கு நம்ம கிட்ட ஒரு விஷயம் தெரிய வேண்டியது அவசியமா இருக்கு. நீ என்ன நம்புறியா? நீ என்ன நம்புறியா? உனக்கு புரியாத போதும், நான் உனக்கு காட்டுறதெல்லாம் உனக்கு புரியாத போதும், உன்னால் நம்ப முடியாத போதும், நான் சொல்றதெல்லாம் சில சமயம் உனக்கு கேட்கறதுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் போதும், அது உனக்கு எந்த சென்ஸையும் மேக் பண்ணாமல் இருக்கும் போதும், உன்னால் என்ன நம்ப முடியுதா? உன்னால் என்ன நம்ப முடிஞ்சு நீ உன் காலை எடுத்து சில ஸ்டெப்ஸை எடுத்து வைப்பேன்னா அப்போ நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செயல்படுகிற என்னுடைய கரத்தினுடைய கிரியை நீ பார்ப்பேன்னா எத்தனை பேர் உங்கள் கைகள் எல்லாம் தட்டி சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? Hallelujah. Hallelujah. So it is clarity versus trust. தெளிவா விசுவாசமா? தெளிவில்லை, எல்லாம் தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இல்லை. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தைரியமா விசுவாசத்தில் என்ன செய்யணும்னா ஸ்டெப் எடுத்து வைக்க. இப்படியே சுதந்திரிப்போம் சொல்லிட்டு அப்படியே போயிடுறதில்லை. அப்படியே இது சும்மா ஏதோ ஒரு வாக்கு தத்துவம், ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு பிரசங்கம், 1/2 மணி நேரம் நம்ம கேட்க வேண்டிய ஒரு பிரசங்கம், அப்படி நினைச்சு கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. எல்லாம் தெளிவாக தெரியட்டும். அவங்க சொல்றாங்க தெளிவாக தெரியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு கிளாரிட்டி கிடைக்கட்டும். நம்ம வீடு கட்டணுமா, ஒரு இடம் வாங்குறோமா, கார் வாங்குறோமா, கல்யாணம் பண்ணுறோமா, எல்லாத்துலேயும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கட்டும், அப்புறம் ஸ்டெப் எடுத்து வைக்க. கிளாரிட்டி கிடைக்கட்டும், ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குற கிளாரிட்டி கிடைக்கட்டும், ஆண்டவருக்கு சிலதெல்லாம் இவங்க சொல்ற மாதிரியே 10-12 பிள்ளரை எழுப்பி நிப்பாட்டட்டும், அதுக்கப்புறம் காசு கொடுக்குற. இவங்க சொல்ற மாதிரி கட்டணம் வருதான்னு பார்க்கலாம். அது இப்படி பார்க்கலான்னு நாம சொல்றதுலேயே அது எழுதி மேலே வராது இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் கிளாரிட்டின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட கர்த்தர் சிலதெல்லாம் சொல்லிட்டாருன்னா நம்பிக்கையோட காலை எடுத்து வைக்கிற ஒரு சீசன்ல, காலகட்டத்தில் நானும் நீங்களும் என்ன செஞ்சிருக்கிறோம்னா வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிட்ட ஆமென் சொல்றேன்? ஹல்லேலூயா. இது நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இரு, கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை திறந்து வழி கொடுப்பார். அது ஒரு சீசன், அது நடந்துச்சு. பட் எப்பவுமே அப்படியே நடக்காது. எப்பவுமே அப்படியே அது ஏன்னு பின்னாடி சொல்றேன். எப்பவுமே அப்படியே போய்கிட்டு இருக்க முடியாது. எப்பவுமே அப்படியே ஸ்பூன் ஃபீடிங் என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாதுன்னா பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில், ஒரு சீசன்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் கிட்ட அந்த விசுவாசத்தில் இன்னொரு அளவில் விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதல் நீ காலவை, நான் யோர்தானை உனக்காக திறந்து கொடுக்குறேன்னு சொன்னா தைரியமா காலை வைக்கிறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோர்தான் ஆர்ப்பரிக்கும் போது, யோர்தான்னா கடினமானது, யோர்தான்னா குழப்பமானது, யோர்தான்னா
கஷ்டமானது. It is disorienting, it is hard, it is difficult. But can I suggest tonight that, see, லைஃப்ல நம்முடைய விசுவாசத்தை காம்ப்ளிகேட் பண்றது எதுன்னா, யோர்தான்னா குழப்பமானது, யோர்தான்னா கஷ்டமானது, யோர்தான்னா கடினமானது. நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசத்தை காம்ப்ளிகேட் பண்ணுறது எது, கடினமாக்குறது எது, கஷ்டமாக்குறது எதுன்னா, இப்படிப்பட்ட இந்த யோர்தான்கள் நமக்கு முன்னாடி வரும்போது நம்முடைய விசுவாச பயணத்தை அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிவிடும். பாருங்கள், இந்த யோர்தான் வந்து முன்னாடி நிற்கும் போது, இந்த யோர்தான் வந்து நமக்கு முன்னாடி ஆர்ப்பரிக்கும் போது, இந்த யோர்தான் வந்து நமக்கு முன்னாடி சவால் விடும்போது, அது நம்மளோட ஃபெய்த் வாக்கு அது என்ன செய்யணும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக. யோர்தான் நமக்கு முன்னாடி இல்லாமல் இருக்கும்போது விசுவாசத்தில் நடக்கிறது ரொம்ப எளிது. யோர்தான் நமக்கு முன்னாடி ஆர்ப்பரிக்காமல் இருக்கும்போது விசுவாசத்தில் ஸ்டெப் அப் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. பட் யோர்தான் நமக்கு முன்னாடி நிற்கும் போது நம்முடைய விசுவாசம் காம்ப்ளிகேட்டாக மாறிடுது, கடினமானதாக மாறி. இந்த விசுவாச பயணத்தை எப்படியாவது நல்லா ஓடி நல்லா இந்த பயணத்தை முடிச்சிடணும், வெல் அண்ட் குட்டாக இந்த பயணத்தை நான் ஓடி முடிச்சிடணும்னு நினைக்கும் போது அதுக்கு குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி எது தடையாக இருக்குன்னா, யோர்தான் நமக்கு முன்னாடி நடுவில் வந்து நிற்கும் போது that will make the faith walk complicated. அந்த விசுவாச நடைய அது கொஞ்சம் கடினமானதாக மாற்றிடும். நான் யோர்தான் சொல்கிறது, இட் இஸ் நாட் த ஃபிசிக்கல் ரிவர். அது யோர்தான்ங்கிற ஒரு நதி. அந்த நதியை, அந்த ஒரு ஃபிசிக்கலாக லிட்ரலாக அந்த நதியை நான் இன்னைக்கு ராத்திரி பேசிக்கிட்டு இருக்கல. யோர்தானுங்கிறது நம்முடைய பயணத்தினுடைய நகர்வை, வேகத்தை தடுத்து நிறுத்துகிற காரியங்கள் யோர்தான். ஒரு இலக்கோடு நம்ம போய்கிட்டு இருக்கும்போது, ஒரு நம்பிக்கையோடு நம்ம நடந்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு விசுவாசத்தோடு நம்ம சில காரியங்களை செய்ய நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு குறுக்க சில காரியங்கள் வந்து தடை செய்து பாருங்க, அது யோர்தான். அது யோர்தான். நமக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது, பார்த்தா தெரியுது, அந்த வீடு தெரியுது, அந்த வாழ்க்கை தெரியுது, அந்த உயர்வு தெரியுது, அந்த மகத்துவம் தெரியுது. பட் திடீர்னு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் வந்து பிளாக் பண்ணி தடை பண்ணி நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததை ஏதோ ஒன்று தடுக்குது. பார்த்தீங்களா, அது யோர்தான். கை கட்டுற தூரத்தில் இருக்கு. என்னால் அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியுது, அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு என்னால் உணர முடியுது, புரிய முடியுது. என் கை கட்டுற தூரத்தில் அது இருக்கு, ஆனால் அது என் கைக்கு கிடைக்காம சில காரியம் தடை செய்து பார்த்தியா, தடுக்குது பார்த்தியா, அதுதான் யோர்தான். அதுதான் அந்த யோர்தானை பற்றி தான் இன்னைக்கு ராத்திரி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த யோர்தானில் தைரியமாக நீங்கள் கால் எடுத்து என்ன செய்யணும்னா வைக்கணும். சொல்லுங்கள், தைரியமாக கால் எடுத்து வைக்கணும். உங்கள் பயணத்தில் சில தடைகள் வருது பாரு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை ஏதோ ஒன்று மறைக்குது பாருங்க. உங்கள் கை கெட்டுற தூரத்தில் வந்ததுக்கப்புறம் எட்டி பிடிக்க முடியாமல், அதை அனுபவிக்க முடியாமல் உங்களுக்கு இருக்கிற தடங்கள் இருக்குது பாருங்க, இடைஞ்சல் இருக்குது பாருங்க, போராட்டம் இருக்குது. அதுதான் தட் இஸ் த யோர்தான் ஐம் டாக்கிங் அபவுட். ஜார்டன் ஐம் டாக்கிங். அதைத்தான், அந்த யோர்தானை பற்றி தான் இன்னைக்கு ராத்திரி போய். அந்த யோர்தானுக்கு சவக்கடல்னு பேர். சொல்லுங்கள், அந்த யோர்தானுக்கு என்ன பேருங்க? சத்தமாக சொல்லுங்கள், என்ன பேருங்க? ஆமாம், அது சவக்கடல் தான். கர்த்தர் இல்லாமல் அந்த யோர்தானில் காலை வச்சா, கர்த்தர் இல்லாமல் அந்த யோர்தானில் நடக்க முயற்சி செஞ்சா, கர்த்தர் இல்லாமல் அந்த யோர்தானை சந்திக்க முயற்சி செஞ்சு காலை வச்சா கண்டிப்பாக சாவு நிச்சயம். பட் கர்த்தர் சொல்கிறாருன்னா, கர்த்தர் நம்ம கூட நிற்கிறாருன்னா, கர்த்தர் நமக்கு முன்னாடி அந்த யோர்தானில் போகிறாருன்னா நமக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. அந்த வசனம் சொல்கிறத நம்ம வாசித்தோம். அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தானுடைய தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் திறந்து வழி கொடுக்கும்னா, உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போகிறாருன்னா அந்த யோர்தானில் தைரியமாக, அந்த யோர்தான் சவக்கடல் தான். கர்த்தர் இல்லாமல் நடக்கிறவங்களுக்கு அது சவக்கடல் தான். அந்த யோர்தான் கர்த்தர் இல்லாதவர்களுக்கு, கர்த்தரை நம்பாதவங்களுக்கு, கர்த்தர் முன்னாடி போகாதவங்களுக்கு அந்த யோர்தான் பயமாத்திர மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் கர்த்தர் என் கூட, எத்தனை பேர் பவுல் சொன்ன வார்த்தைகளை, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு முன்னாடி எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் எனக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறார்னு என்னால் புரிய முடியும்னா, பார்க்க முடியும்னா, அந்த சவக்கடல்ல மற்றவன் காலை வச்சா அவன் செத்துருவான், மற்றவன் காலை வச்சா அவன் குடும்பம் அழிஞ்சிடும், மற்றவன் காலை வச்சா அவனால் மீண்டு வெளியில் வர முடியாது, மற்றவன் காலை வச்சா அவன் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுவான். பட் கர்த்தர் எனக்கு சொல்லுவார்னா, கர்த்தர் எனக்கு முன்னாடி போவார்னா, கர்த்தர் என்ன காலை வைக்க சொல்லியிருப்பார்னா, நான் தைரியமா காலை வச்சா கர்த்தர் இந்த யோர்தானை நான் கடக்கும்படி செய்கிறதோடு மாத்திரமல்லாம கானான நான் வாழும்படியும். எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி சத்தமா சந்தோஷமா ஒரு ஹalleluya சொல்றேன்? ஹalleluya, சத்தமா ஹalleluya. இந்த யோர்தான் ஒருவேளை கர்த்தரை அறியாதவங்களுக்கு
கஷ்டமாக கடினமாக இருக்கலாம். இந்த யோர்தான் ஒருவேளை கர்த்தரை சும்மா நாம்கி வாஸ்க்கு வச்சிருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக கடினமானதாக இருக்கலாம். அந்த யோர்தான் சும்மா ஏதோ ஒரு சடங்குக்காக ஆண்டவரை தேடுறவங்களுக்கு, நான் கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு மதத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த யோர்தான் வேணா கடினமானதாக, சாவுக்கு அடுத்ததாக, சவாலானதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை இரவும் பகலும் விசுவாசிக்கிற ஒரு விசுவாசிக்கு, தேடுற ஒரு விசுவாசிக்கு, நம்பி இருக்கிற ஒரு விசுவாசிக்கு அந்த யோர்தான் கடினமானது அல்ல. அந்த யோர்தான் சாவுக்கு ஏதுவானது அல்ல. அதனால தான் அந்த விஷத்தை கர்த்தரை அறியாதவன் குடிச்சா அது பிரச்சனை. பட் சாவுக்கு ஏதுவானதே ஒரு விசுவாசி குடிச்சாலும் அது அவனை ஒன்னும் அணுகாத, அவனை ஒன்னும் சேதப்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் அவனோடு மாத்திரமல்ல, அவனுக்குள்ளாகவும் கர்த்தர் இருக்கிற. எத்தனை பேர் புரிஞ்சு சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல். நீ கால் எடுத்து வை, நீ கால் எடுத்து வை. ஒரு சீசன் இருந்துச்சு, ஒரு கால அளவு இருந்துச்சு. நான் சொன்னேன், நீங்க நில்லுங்கப்பா, சமுத்திரம் உங்களுக்கு முன்னாடி பிளந்து வழி கொடுக்கும், கான்கிரீட் ரோடு உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் போட்டு கொடுப்பேன், நீங்கள் நடந்து போங்கன்னு ஒரு சீசன் ஒரு காலத்தில் கர்த்தர் சொன்னார். இப்போ இந்த சீசனில், இந்த காலத்தில், இன்னைக்கு ராத்திரி இந்த 7:35 இந்த சீசனில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நீ காலவை, ஃபஸ்ட்டு நீ கால். ஏன் இப்போ முதல்ல இந்த சீசனில் ஏன் முதல்ல இவங்க கால் வைக்கணும்? கர்த்தர் திறந்து வழி கொடுக்கறத விட ஃபஸ்ட்டு ஏன் இந்த சீசனில் இவங்க முதல் காலை வைக்கணும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜெனரேஷன், சிவந்த சமுத்திரம் அவங்களுக்கு முன்னாடி அவரே வழி திறந்து கொடுத்தாரு. இப்பவும் அதே மாதிரி அவரே வழி திறந்து கொடுக்க வேண்டியதுதான். இப்பவும் அதே மாதிரி நான் சும்மா நின்று கர்த்தரே எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட வேண்டியதானன்னா, அவங்களுக்கு அன்னைக்கு அவங்க சும்மா நின்று அவங்களுக்கு வழி திறந்து கொடுத்தா அவங்கள சரி பண்ணிக்கிறதுக்கு அல்லது அவங்கள தங்களை மேக் அவுட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 40 வருஷம் வனாந்திரத்தில் டைம் இருந்தது. அவங்க அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சும்மா நின்னாங்க. சமுத்திரத்தை கர்த்தரே அவர்களுக்காக தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே 2ஆக பிரித்து பிளந்து கொடுத்தார். அதில் நடந்து அவங்க வெளியில் வந்தவங்களுக்கு அடுத்த ஒரு 40 வருஷம் டைம் இருந்துச்சு. சொல்லுங்க, 40 வருஷம். சத்தமாக சொல்லுங்க, எத்தனை வருஷம் டைம் இருந்துச்சு? உன்னை மாற்றிக்கிறதுக்கு, திருத்திக்கிறதுக்கு, உன்னை சரி பண்ணுறதுக்கு, இன்னும் நம்பிக்கைக்குள்ளே வர்றதுக்கு, இன்னும் விசுவாசத்தில் நடக்கிறதுக்கு, இன்னும் கர்த்தரை உறுதியாக தேடுறதுக்கு, கர்த்தரை உறுதியாக நம்புறதுக்கு, கர்த்தரை கிட்டி சேர்றதுக்கு ஒரு 40 வருஷம் டைம் இருந்துச்சு. பட் இந்த ஜெனரேஷன் இவங்க யோர்தானை கடந்த மாத்திரத்தில் இவங்க காலை வைக்க போகிறதே ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே தான், இவங்க கானானுக்குள்ளே தான் போய் சேர போகிறாங்க. இவங்க இந்த யோர்தானை கடந்து அந்த சைட் போய் ஜெரிகோவை ஓவர் கம் பண்ணி அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு கானானோட பூமி தான். இந்த யோர்தானை ஸ்டெப் அவுட் பண்ணி இந்த யோர்தானை தாண்டினா காலை வைக்கிறதே கானானோட ரீஜனுக்குள்ளதான்னா இப்போ டைம் இல்லை. சொல்லுங்க, இப்போ என்ன இல்லை? அவனுக்கு ஒரு 40 வருஷம் டைம் இருந்தது. இன்னும் ஆண்டவரை நம்புறதுக்கு, திருத்திக்கிறதுக்கு, மாற்றிக்கிறதுக்கு, ஆண்டவர் சொல்கிற மாதிரி என்ன மாற்றுறதுக்கு, சரி செய்யறதுக்கு, இல்லைன்னா திருந்தலைன்னா செத்து தொலைகிறதுக்கு ஒரு 40 வருஷம் அவங்களுக்கு டைம் இருந்தது. பட் உனக்கு டைம் இல்லை, இந்த சீசனில் டைம் இல்லை. இந்த சீசனில் நீ காலை வச்சு கடந்தேன்னா அடுத்தே உனக்கு என்னதான்னா கானான் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ உன்னை ஒரு தலைமுறை பார்த்துக்கிட்டு இருக்கு, உன்னை ஒரு சந்ததி கவனிச்சுக்கிட்டு இருக்கு. நீ யூ ஆர் ப்ரீ ஜெனரேட்டட் டு சம்வன். கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார், அவருடைய வாக்குத்தத்தம் எப்படி வல்லமை உள்ளது, தம்முடைய வாக்குத்தத்தத்தில் அவர் எப்படி உண்மை உள்ளவர் அப்படிங்கிறதெல்லாம் உன்னை பார்த்து இன்னொரு ஜெனரேஷன் தெரிஞ்சுக்க போகுது. ஆகவே இப்போ உன்கிட்ட இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் விசுவாசத்தில் இன்னொரு ஹையர் லெவலில் கர்த்தர் இந்த சீசன்ல உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால தான் இப்போ நீங்க சும்மா இருந்து கர்த்தர் யுத்தம் பண்றதில்ல. முதல்ல நீங்க காலை வச்சா கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறந்து கொடுப்பார்னா நான் காலை வைப்பேங்கிற மாதிரி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Sometimes God requires some hard requirements. சில கட்டாய தேவைகள், சில ஃபார்ம்ஸை, சில அப்ளிகேஷன்ஸை கொடுத்துட்டு இதெல்லாம் மேண்டேட்டரி போடுவாங்க. இதெல்லாம் கட்டாயம் இருக்கணும். சொல்லுங்கள், இதெல்லாம் என்ன இருக்கணும்? கட்டாயம் இருக்கணும். சிலதை ஃபில் பண்ணலாம், ஃபில் பண்ணாமல் அந்த பிளாங்க் என்ன செய்யலாம், ஃபில் பண்ணலாம், எழுதலாம், எழுதாமல் விடலாம். பட் தேர் வில் பி சம் காலம்ஸ், அது மேண்டேட்டரி, அது கண்டிப்பாக கட்டாயமாக அதில் ஃபில்அப் பண்ணணும். அது மாதிரி சில நாம் பாடுபடாத ஒன்று நமக்கு கிடைக்கணும்னா, நமக்கு தகுதி இல்லாத ஒன்று நமக்கு கிடைக்கணும்னா, நம்ம வேர்வை சிந்தாம ஸ்வெட்லெஸ் விக்ட்ரின்னு ஒன்று இருக்கு பாருங்க. வேர்வை சிந்தாத வெற்றி. சொல்லுங்க, வேர்வை சிந்தாத. பொதுவாக வெற்றியே வேர்வை சிந்தினாதான் என்ன சொல்லணும் வரும். பட் வேர்வை சிந்தாத வெற்றின்னு ஒன்று இருக்கு. என்ன? நீங்கள் கட்டாத வீடு, நீங்கள் தோண்டாத கிணத்துல தண்ணி, நீங்கள் நடாத செடியில் உங்களுக்கு பழம், மரத்தில் உங்களுக்கு பழம், நீங்கள் ஒன்றுமே செய்யலை, எல்லாமே ஏற்கனவே உங்களுக்காக ரெடி பண்ணி, ஆயத்தம் பண்ணி, ப்ரிப்பேர் பண்ணி, ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கு. அதுக்கு சில ரெக்குவயர்மெண்ட் கட்டாயம் தேவைப்படுது. அந்த ரெக்குவயர்மெண்ட்டு தான் உங்கள் பாதங்கள் ஈரமாகணும். எத்தனை பேர் புரிஞ்சு சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா. அதுக்கு சில ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. எல்லாம் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாங்கன்னா
செய்து முடிச்சிட்டாங்க. எல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர். அப்போது நான் கஷ்டப்படாத ஒன்றை, நான் பாடுபடாத ஒன்றை, எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் அனுபவிக்கணும்னா சிலது கட்டாயம் தேவை இருக்கு. இது இந்த கானான்ங்கிறது இட் இஸ் a promised land, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை எவர்லாஸ்டிங் கவனன்ட்டை பண்ணார். இது பிரேக் பண்ண முடியாது, உடைக்க முடியாது. கானான்ல கண்டிப்பா உன் சந்ததிக்கு கானான் என்ன செய்வேன், ஒரு எவர்லாஸ்டிங் நித்திய உடன்படிக்கையை ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணினார். இதை இவங்க அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்க கானான கர்த்தர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார். வீடுகள், மரங்கள், இவங்க வரும்போதே அந்த பழங்கள்லாம் பழுத்து ரெடியா இருக்குங்க இவங்க வரும்போது. அப்ப எந்த அளவுக்கு டைமை செட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு காரியத்தை, அவர் ஆயத்தமாக்கி உங்களுக்காக வச்சிருக்கிற, ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு காரியத்தை சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இல்லாத, சில ஆயத்தங்கள் இல்லாத ஆட்களோட கையில கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஏன்னா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஒன்றை, பார்த்து செய்த ஒன்றை, உனக்காக காலங்களாக திட்டம் பண்ணி செய்து ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிற ஒன்றை, எந்த விதமான ஆயத்தமும் இல்லாமல் வர்ற ஒருத்தனோட கையில் அப்படி பார்த்து செஞ்சதை கொடுத்தா, இந்த எந்த விதமான ஆயத்தமும் இல்லாமல் கோணலா மாணவலா இவன் எப்படி வந்தானோ இது மாதிரியே அந்த பூமியும் அவன் கொஞ்ச நாளில் மாற்றிடுவான். அதனால தான் பாருங்கள், சில பெற்றோர்கள் நிறைய சொத்துக்களை சம்பாதிச்சு, ஆஸ்திகளை சம்பாதிச்சு வைப்பாங்க. இவங்க ரொம்ப இந்த பிள்ளைங்க, அவங்களுடைய பிள்ளைங்க எந்த விதமான ஒரு கவனமும் இல்லாமல், அக்கறையும் இல்லாமல், டேக் இட் ஈஸின்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த முதல்ல சேர்த்து வச்சுட்டு அவங்க செத்து போனதுக்கப்புறம் இந்த எந்த விதமான ஆயத்தமுமே இல்லாத ஒரு ஜெனரேஷன் எழும்பி வந்து அதை கையெடுக்கும் போது கொஞ்ச நாளுக்குள்ள இவனுங்க எப்படி ஒரு ஒழுங்கீனமானவங்களா இருக்காங்களோ அதே மாதிரி அந்த சொத்தும் ஒழுங்கீனமாக ஆகிறது. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அது மாதிரி பார்த்தவங்கலாம் யாராவது இருக்கீங்களா? அப்படி என்ன செஞ்சுருக்கிறோம்? ஏன்னா இவங்களுக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. அப்போ சிலதெல்லாம் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி செட் பண்ணி ஒழுங்கு பண்ணி ஒரு ப்ரிப்பேர்டு லேண்டு உனக்கு வேணும்னா உங்ககிட்டயும் ஒரு ப்ரிப்பரேஷன் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ தரிசித்து நடக்காமல் விசுவாசம் உன் காலை, உன் உள்ளங்கால்கள் தண்ணீரில் படட்டும். ஒரு ஆயத்தத்தில் வா, ஒரு ப்ரிப்பரேஷனில் வா, ஒரு ரெடினஸ் உங்ககிட்ட இருக்கட்டும். உன் பாதங்கள் தண்ணீரில் படட்டும். அப்போ அந்த நீ கட்டாத வீடு, நீ தோண்டாத கிணறு, நீ வைக்காத மரம், நீ அதுக்காக எந்த கிரயமும் செலுத்தலை, எந்த வேர்வையும் சிந்தலை, நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறத நீ அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்றீங்க? சத்தமா ஹalleluya, ஹalleluya. சிலுவையில் இயேசு எல்லாவற்றையும் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் நமக்காக சம்பாதித்து கொடுத்தார். ஒரு அன்பிரிப்பேர்டு விசுவாசி கையில் அவர் சம்பாதிச்சதை பூரா அவர் கொடுத்தா அதனால அதில் ஒரு பெரிய ரிசல்ட் என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஒரு அன்பிரிப்பேர்டு, ஒரு ஆயத்தம் இல்லாத ஒரு விசுவாசியோட கையில், ஒரு ஆயத்தம் இல்லாத ஒரு ஊழியக்காரனோட கையில், ஒரு ஆயத்தம் இல்லாத ஒரு சந்ததியோட கையில் அதை கொடுத்துட்டா அவ்வளோ கிரயம் செலுத்தி சம்பாதிச்சதை இவங்க ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சிருவாங்கன்னா அதை மாற்றிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் God needs some hard requirements. நம்மக்கிட்ட சில கட்டாய தேவைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒன்று தான் உங்கள் கால்கள் ஈரமாகட்டும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹalleluya சொல்கிறேன்? அப்படி சொன்ன உடனே they are coming to a conclusion. அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. யோசுவா சொல்கிறாரு, பெட்டியை சுமக்கிற சர்வபூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னாடி யோர்தானில் போகிறதுப்பா, உங்களுக்கு முன்னாடி போகிறது. அதை சுமந்து கொண்டு போகிற ஆசாருடைய உள்ளங்கால்கள் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் என்ன செய்யும்னா தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும்னு யோசுவா சொன்ன உடனே இம்மீடியட்லி 14வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தன்னுடைய கூடாரங்களை விட்டு புறப்பட்டார்கள் என்ற அந்த வசனம் என்ன செய்யுது? சொல்லுங்க, புறப்பட்டார்கள். சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? பெட்டியை சுமக்கிறவர்களை சுமந்துட்டு, அந்த பெட்டியை சுமந்துட்டு யோர்தான் கிட்ட வந்து என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தர் உங்க முன்னாடி போறார்ப்பா, சர்வபூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறவருடைய பெட்டி. நான் போன வாரமே பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், அது கர்த்தருடைய அடையாளம். அது அந்த பெட்டி தான் காணக்கூடாத மகத்துவமான தெய்வத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. அதற்குள்ளே இருக்கிற ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஆண்டருடைய வல்லமை எவ்வளோ பெருசுன்னு காட்டுது. அதற்குள்ளே இருக்கிற அந்த 10 கட்டளைகள் அடங்கி இருக்கிற அந்த கற்பலகைகள் ஆண்டவர்கிட்ட ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஆண்டவர்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குன்னு காட்டுது. அந்த 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 மன்னாவை சுமந்துக்கிட்டு இருக்கிற அந்த பாத்திரம் ஆண்டவர் அவரோட ப்ரொவிஷன்ஸ், அவர் எப்படி தாராளமாக கொடுக்கக்கூடியவர். இந்த ஆண்டவர் உங்க முன்னாடி போறார்.
இந்த ஆண்டவர் உங்க முன்னாடி போறார் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அவருடைய வல்லமையை அவரோட வல்லமை எனக்கு முன்னாடி போறத பார்க்குறேன், அவருடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றத பார்க்குறேன், அவருடைய ப்ரொவிஷன்ஸை பார்க்குறேன். அப்படிங்கும்போது தைரியமா யோர்தான்ல கால் வைக்கிறதுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கர்த்தர் முன்னாடி போறாருன்னா தாராளமா யோர்தான்ல காலை வைக்கலாம். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அவர் எனக்கு முன்னாடி போகிறத பார்க்க முடியுதே என்னால். அவருடைய வல்லமையை உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்னு கொஞ்சம் திரும்பி யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட கர்த்தர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட தேவைகளை எப்படியெல்லாம் கர்த்தர் சந்திச்சாருன்னு கொஞ்சம் யோசிச்சு. அந்த கர்த்தர் உங்க முன்னாடி போறாருன்னா தைரியமா யோர்தான்ல காலை வைக்கலாங்கிற மாதிரி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஹல்லேலூயா. ஸோ அறுப்பு காலம் முழுவதும் யோர்தான் கரை புரண்டு ஓடும். அந்த யோர்தானில் கால் வைக்க சொல்கிறது அது அமைதியாக இருக்கிற டைம் இல்லை, அது பொங்காமல் இருக்கிற சமயம் இல்லை, அது கொஞ்சம் சமாதானமாக இருக்கிற சமயம் இல்லை. அது ஆர்ப்பரித்து பொங்கிக்கிட்டு இருக்கும்போது அதை நமக்கு பார்க்கும்போது இந்த டைம் கண்டிப்பாக தோற்றுருவோம், இந்த டைம் கண்டிப்பாக நம்ம கதை முடிஞ்சுது, இந்த டைம் நம்ம தப்பிக்கிறது கஷ்டம், இந்த டைம் நம்ம இதை மீண்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி, கண்டிப்பாக நமக்கு ஃபெயிலியர் தான் நினைக்கிற மாதிரி அது பயங்கரமாக பொங்கி எழுப்பி நிற்கும்போது நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அவர் இன்றைக்கு யோர்தானை ரெண்டாக பிளக்கிற அதே வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க மாத்திரம் உங்க கால்கள் அந்த தண்ணீர்ல படுறதுக்காக உங்க கால்களை வச்சிங்கன்னா போதும், கர்த்தர் உங்களுக்காக யோர்தானை திறந்து கொடுப்பார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க. நீங்க காட்டுங்க, நான் வர்றேங்கிறீங்க, அவர் நீ வா நான் காட்டுறேங்கிறார். நீங்கள் காட்டுங்க, நீங்கள் செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் செய்கிறேங்கிறீங்க, அவர் நீ முதல்ல செய் அப்புறம் நான் செய்கிறேங்கிறார். இப்போ அந்த சீசனில் வந்திருக்கிறோம், அப்படி ஒரு கால அளவில் என்ன செஞ்சுருக்கிறோன்னா வந்திருக்கிறோம். ஆகவே தைரியமாக கால்களை வைப்போம். அது என்ன விஷயமோ, உங்களுடைய தரிசனம் என்னவோ, கனவு என்னவோ, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவோ, 2024 நீங்கள் சுதந்திரிக்க நினைக்கிறது எதுவோ, கர்த்தர் உங்களுக்கு பேசியிருப்பார்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பார்னா, எதை பற்றியும் பயப்படாமல் தைரியமாக காலை வைங்க. கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய எல்லைகளில் கொண்டு போய் சேர்ப்பேன். நீங்கள் காலை வச்சாவே போதும், கர்த்தர் திறந்து வழி கொடுப்பார், காணான உங்களை வாழ வைப்பார். எத்தனை பேர் சத்தமாக ஹல்லேலூயா சொல்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி எல்லா கிளாரிட்டியும் வந்ததுக்கப்புறம் இல்லை, ஆபிரகாமுக்கு என்ன நடக்க போகுதுன்னே சொல்லியிருக்கார் ஆண்டவர், அவ்வளோதான். ஆனால் எதையுமே இன்னும் பார்க்கல. தைரியமாக ஆபிரகாம் இறங்கினார். பார்வோனை போய் சந்திச்சு பேசுன்னு மோசே கிட்ட சொன்ன போது, பார்வோன் என்னை எப்படி கையாள்வார்னு மோசேக்கு தெரியாது, ஆனாலும் தைரியமாக மோசே இறங்கினார். ராஜாட்ட போய் சொன்னா, எருசலேமுடைய அலங்கத்தை கட்டுறதுக்கு ராஜா உதவி செய்வாரா, செய்ய மாட்டாரா, அனுப்புவாரா, அனுப்ப மாட்டாரா தெரியாது, ஆனாலும் தைரியமாக நெகேமியா என்ன செஞ்சார்னா ஸ்டெப் எடுத்து வச்சார். ராஜா முன்னாடி போய் நின்னா ராஜா என்னை கூப்பிடுவாரா, அப்படியே கூப்பிட்டாலும் செங்கோலை எனக்காக நீட்டுவாரா தெரியாது, ஆனாலும் எஸ்தர் சொன்ன செத்தாலும் சாகிறேன், ஆனால் ஸ்டெப் பண்ணாமல் மாத்திரம் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன்னு எஸ்தர் ஒரு முடிவு எடுத்தா. அந்த 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 விதவை ஓயாமல் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த அந்த விதவை, அவன் எனக்கு நீதி செய்வானா, கண்டிப்பாக நியாயம் பண்ணுவானா, எந்த கேரண்டியும் இல்லை. பட் இருந்தாலும் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த அம்மா என்ன செய்யலைன்னா தயங்கலை. மீதியானியர்களை என்னால் கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியுமா, எந்த அஷூரன்ஸும் இல்லை, ஆனாலும் முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு கிதியோன் பயப்படலை. தாவீது வந்து நின்ன போது ராஜாவும் அவனுடைய சேவகர்களும் ஏன் தாவீதோட கூட பிறந்தவங்களுமே என்னென்னமோ பேசினாங்க. எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை, கோலியாத்தை கண்டிப்பாக முடிச்சிட முடியுங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கையில் இருக்கலைனாலும் தாவீது தைரியமாக தாவீது முதல் ஸ்டெப் எடுத்து வச்சார். நீரே ஆனால் நானும் இந்த தண்ணீர் மேல் நடக்க எனக்கு உதவி செய்யும் போது எழுதி கையெழுத்து போட்டு ஏசு கொடுத்ததுக்கு அப்புறம் இல்லை, தைரியமாக பேதுரு படகுலேருந்து வெளில வந்து காலை வச்சார். கொஞ்சம் விழுந்தாலும் அவர் கையை பிடிச்சி தூக்கி அவரை என்ன செஞ்சாருன்னு அந்த தண்ணீர் மேலே நடக்க வச்சார். வேவு பார்க்க வந்துறவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும்னு ராகாப்புக்கு தெரியாது, பட் ஏட்டவை என்ன செஞ்சான்னா ஸ்டெப் எடுத்து வச்சா. இன்னைக்கு ராத்திரி கிளாரிட்டியாக ட்ரஸ்டா அப்படின்னா ட்ரஸ்ட் முக்கியம். சொல்லுங்கள், விசுவாசம் ரொம்ப முக்கியம். சத்தமாக சொல்லுங்கள், விசுவாசம் நம்ம ரொம்ப முக்கியம். நீங்கள் இவங்க கால் எடுத்து அந்த பெட்டியை சுமக்கிற ஆசிரியர்கள் 12 பேர் என்ன செய்கிறாங்களா, யோர்தானில் அந்த தண்ணி மேலே காலை அந்த 12 பேர் தான் வச்சாங்க.
பின்னாடி இருந்த லட்சக்கணக்கான பேர் என்ன செஞ்சாங்கன்னா அவங்கள பின்தொடர்ந்து இவங்க 12 பேர் தான் காலை வச்சாங்க. பின்னாடி லட்சக்கணக்கான பேர் வந்தாங்கன்னா, நான் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, உங்கள் குடும்பத்தில் உங்கள் தலைமுறையில் நீங்கள் கால் எடுத்து சில யோர்தான் மேலே வச்சு சில எல்லைகளை கர்த்தர் உங்களுக்கு காட்டுற மாதிரி சுதந்திரிக்கிறதுக்கு தயாராக நீங்கள் கால் எடுத்து வைப்பீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி ஆயிரமான உங்களுடைய சந்ததிகள் அந்த பாதையில் நடந்து வர கர்த்தர் வழியை திறந்து கொடுப்பார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹalleluya சொல்கிறேன்? ஹalleluya, சத்தமாக ஹalleluya. ஃபெய்த் இஸ் ஃபெய்த்துங்க. விசுவாசம் என்பது விசுவாசம்தான். எல்லாம் நடக்கட்டும், எல்லாம் தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எந்த எவிடன்ஸும் இல்லைனாலும் நானும் நீங்களும் என்ன செய்யணும்னா, நானும் நீங்களும் நம்பணும், நானும் நீங்களும் விசுவாசிக்கணும். அவருடைய விசுவாசத்தினுடைய முடிவு, காட் ஒர்க்ட் இட் அவுட் ஃபார் them. ஆண்டவர் அவர்களுக்காக அதை செய்து கொடுத்தார். அவங்க நம்பி காலை வச்சாங்க, கர்த்தர் அந்த காரியத்தை அவர்களுக்காக செய்து கொடுத்தார். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். நீங்கள் மாத்திரம் நம்பி காலை வைப்பீங்கன்னா கர்த்தர் சால்வ் பண்ணுவார். கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்காக கர்த்தர் என்ன செய்வார்னா ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பார். சொல்லுங்கள், உங்களுக்காக கர்த்தர் ஒர்க் அவுட் பண்ணுவார். சொல்லுங்கள், உங்களுக்காக கர்த்தர் செயல்படுவார். நீங்கள் காலை மாத்திரம் வைப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்னா, மேக்ஸில் ரொம்ப வீக்கான, நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு ஸ்டூடெண்ட் மேக்ஸில். அதுலேயும் எங்கள் மேக்ஸ் மிஸ்ஸுக்கு என்னை கண்டா அப்படி ஒரு கொலவெறி என்ன இருக்குன்னா, ஏன்னா எனக்கும் இங்கிலீஷ் சாரும் நாங்கள் ஒரு 2-3 பேர் இருந்தோம். நாங்களும் இங்கிலீஷ் சாரும் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். அந்த இங்கிலீஷ் சாரை அந்த மேக்ஸ் மிஸ்ஸுக்கு பிடிக்காது. அதனால் அந்த மேக்ஸ் மிஸ்ஸுக்கு எங்களை கண்டாவே, ஏற்கனவே நாங்கள் மேக்ஸில் அவ்வளோ குட் இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு எங்களை பார்த்தாவே ஹோம்ஒர்க் நோட்டை கொடுத்தா எவ்வளோ அடியில் தூக்கி வச்சாலும் எங்கள் பேரை கண்டுபிடிச்சி முதல்ல எங்கள் நோட்டை தான் எடுத்து அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, முதல்ல வள்ளி மிஸ்னு ஃபஸ்ட்டு எங்கள் நோட்டை தான் எடுத்துகிட்டு முன்னாடி கூப்பிட்டு எங்களை சாத்துன்னு தான் அந்த அம்மாவுக்கு. ஒரு நாள் கஷ்டமான சம்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் எல்லாம் எழுதி எல்சிஎம் எல்லாம் வந்த சமயத்தில் எழுதி எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்து சால்வ் பண்ணிட்டு வர சொன்னாங்க. எங்கே இந்த மண்டைகளுக்கு 1, 2, 3 சரியாக எண்ணி போட தெரியாது. எல்சிஎம் எல்லாம் கொடுத்தா என்ன பண்ணுறது? போனால் நாங்கள்லாம் எங்கள் சாரோட வீட்டுக்கு போவோம். நாங்கள் ஒரு 4 பேர் செட்டாக என்ன செய்வோம்னா எங்கள் சாரோட வீட்டுக்கு போவோம். போய் அங்கே போனால் எங்கள் சார் எங்களுக்காக என்ன செய்வார்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பார். ஒர்க் அவுட் பண்ணி எங்களுக்காக அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பார். ஸோ போனால் அவரும் பாவம் சொல்லி கொடுத்தாரு, ஒன்றும் புரியல. ஸோ அவரே என்ன செஞ்சார்னா ஒரு பேப்பரில் எல்லாம் எழுதி கொடுத்தாரு. அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த தடவை வள்ளி உனக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம்னா, நாங்கள் கிளாஸ்க்கு வந்தோடனே எடுத்து அதை எல்லாராலையும் சால்வ் பண்ணிட்டு வர முடியல. எல்லோரும் தப்பாக இருந்தது. ஆனால் நாங்கள் ப்ராப்ளமை கரெக்டாக சால்வ் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் சால்வ் பண்ணல, எங்களுக்காக எங்கள் சார் என்ன செஞ்சிருந்தாருன்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுத்துருந்தார். அதை நோட்டை எடுத்து பிரித்து பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்ன எல்லாம் சால்வ் ஆயிருக்கு. அப்போ முன்னாடி கூப்பிட்டு போர்டில் இந்த செம்ம என்ன செய்ய, ஏன்னா எல்லாருமே தப்பாக எழுதிட்டு வந்திருக்காங்க, அதனால் நீ எப்படி சால்வ் பண்ண, ஏன்னா அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக இந்த பிரகஸ்பதிகள் இதை சால்வ் பண்ணியிருக்காது நல்லா என்ன தெரியும். அப்போ முன்னாடி கூப்பிட்டு வா இதை சால்வ் பண்ணி காட்டு, போர்டில் எழுதி காட்டுன்னு என்ன செஞ்சாங்க. அப்போ கை கால்லாம் நடுந்து வேற, ஐயோ அம்மா புண்ணியவதி தாயே, இதை நாங்கள் சால்வ் பண்ணல இந்த ப்ராப்ளமை, இது எங்களால் சால்வ், இதை எங்களுக்காக எங்கள் சார் என்ன செஞ்சாருன்னா சால்வ் பண்ணி கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் என்னோட சாட்சி அதுதான். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் அன்சால்வ்டா, கடக்க முடியாததா, ஜெயிக்க முடியாததா, தாண்ட முடியாததா. சில மலைகள் எனக்கு ரொம்ப பெருசு, சில பள்ளத்தாக்குகள் ரொம்ப இருட்டானது, சில சிக்கல்கள் ரொம்ப கடினமானது. அதெல்லாம் எப்படி சால்வ் ஆச்சு, அதெல்லாம் எப்படி தீர்ந்து முடிச்சிச்சு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அன்னைக்கு ஒருவேளை அன்னைக்கு எங்கள் சார் எங்களுக்காக சால்வ் பண்ணி கொடுத்தார். கடந்த நாட்களில் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், அந்த சார் இறந்துட்டாருன்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அவர் சந்தோஷர், ஹீ இஸ் நோ மோர், எங்களுக்காக பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுத்த அவர் இறந்துட்டார். பட் இன்றைக்கி என்னால் உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியும், என்னோட இத்தனை வயசில் இந்த பிரயாணத்தில் இந்த பாதையில் நான் சந்தித்த எத்தனையோ வாழ்க்கையினுடைய ப்ராப்ளத்தை எனக்காக ஒருத்தர் சால்வ் பண்ணி கொடுத்தார். அவர் இப்போதும் சால்வ் பண்ணி கொடுக்கிறார். அவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நமக்கு முன்பதாக இந்த யோர்தானில் போகிறாருங்க போது எந்த சந்தேகமும் இல்லாமல் தைரியமாக நம்ம கால்களை யோர்தானில் வைக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு சால்வ் பண்ணி கொடுத்தவர் இனிமேலும் நமக்கு சால்வ் பண்ணி கொடுப்பார். எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி சந்தோஷமா சத்தமா ஒரு ஹalleluya சொல்றோம். எந்திரிச்சு நின்று கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கிறோம். இயேசு உன் முன் நடந்தா, நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா
விசுவாசம் உனக்கு இருந்தால் எரிகோவை சொல்லலாமா வாய்களை திறந்து? அந்த எரிகோவை தகர்த்திட. ஹalleluya, சத்தமா ஹalleluya. நமக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பர்சன், ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் நமக்கு முன்னாடி இருக்கிறார். அவரால் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அவரால் வழி திறக்க முடியாத இடம் ஒன்றுமே இல்லை. அவரால் உருவாக்க முடியாத மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் நீங்களும் மாத்திரம் அவர் சொன்னதை கேட்டு ஸ்டெப் கால் எடுத்து வச்சா போதும். நம்ம ரொம்ப நாளாக கேம்ப் போட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். சொல்லுங்க, ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாரு. கேம்ப் போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தெளிவு கிடைக்கட்டு பார்த்துக்கலாம், ஒரு தெளிவு கிடைக்கட்டு பார்த்துக்கலான்னு இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். உங்கள் கேம்ப் எல்லாம் பிரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கூடாரத்தை எல்லாம் பிரிக்கணும், உங்கள் கொட்டாரத்தை பிரிக்கணும், உங்கள் கூடாரத்தை பிரிக்கணும், உங்கள் டென்ட்டை பிரிக்கணும். போதும், உட்காந்துட்டு இருந்தது போதும். வாயை திறந்து உங்களுக்கு நீங்களே உங்கள் காது கேட்குற மாதிரி உட்காந்துட்டு இருந்தது போதும். தேங்கி கிடந்தது போதும், தங்கி கிடந்தது போதும். ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் காலை வைக்கணும். நீங்கள் காலை வச்சிங்கன்னா கர்த்தர் உங்கள் முன்னாடி போவார். அவர் நீ பெட்டி சுமக்க, அவர் சொல்ல 2000 மீட்டர் 2000 முழம் என்ன செய்யுங்கன்னா இடைவேளை விட்டுவாங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு பாதையை அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி முன்னாடி போய்கிட்டு இருக்கிறார். முன்னாடி வசங்களா நீங்க வாசிச்சு பாருங்க. 2000 கியூபிக் மீட்டர் என்ன செய்யறாருன்னா இடைவெளி விட்டு வர சொல்றாரு. பக்கத்துல வராதீங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க. 2000 கியூபிக் மீட்டர்ல பெட்டி முன்னாடி போகுது அப்படின்னா என்ன? கர்த்தர் எங்கெல்லாம் தடைய மாத்தனமோ, எதையெல்லாம் கவுத்தனமோ, எதையெல்லாம் நகத்தனமோ மாத்தனமோ அதெல்லாம் கர்த்தர் முன்னாடி போய் நகர்த்தி மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த போது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இன்னைக்கு ராத்திரி நீங்க எடுத்து வைக்கிறதா இருந்தா இந்த ஆண்டு கண்டிப்பா நீங்க சுதந்திரிப்பீங்க. எத்தனை பேருங்க கைகளை தட்டி சத்தமா ஹalleluya. இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானில் நடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால், விசுவாசம் உனக்கு இருந்தால் எரிகோவை தகர்த்து. பாடலாம் எல்லாரும் சேர்ந்து. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க, ஓ உன்னத தேவன், உன்னத தேவன். உங்களை கர்த்தர் தனியா இந்த யோர்தான்ல விடல, மாறாக அவர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். கோணலானவைகளை செம்மையாக்குகிறவர், இரும்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறைத்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உங்களுக்கு கொடுக்கிறவர். உங்களுக்கு முன்னாடி மோசேக்காக அவர் இறங்கினார், கிதியோனுக்காக அவர் இறங்கினார், ஓ யோசுவாவுக்காக அவர் இறங்கினார், உங்களுக்காக எனக்காக அவர் இறங்கினார், உங்களுக்காக எனக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார், உங்களுக்காக எனக்காக ஒரு வெள்ளிக்கிழமை நமக்காக சிலுவையின் மரத்திலே அவர் அதோ அகோரமாய் தொங்கி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆனா மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலே அவர் உயிரோடு எழுந்தார். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக, ஓ சத்துருடைய சகல வல்லமைகளையும் முறித்து போட்டவராக, அவருடைய முதுகெலும்பை உடைச்சவராக, சாபத்தை முறித்தவராக அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே தைரியமா நானும் நீங்களும் நடக்கலாம். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை உங்க கைகளை தட்டும் போது நமக்கு ஒரு யோசுவா இருக்கிறார், நமக்கு ஒரு யோசுவா இருக்கிறார். அவர் யோர்தான்ல தன்னுடைய உள்ளங்கால்கள் மாத்திரம் படுற மாதிரி நின்னவர் அல்ல, இதே யோர்தான்ல நமக்காக முங்கினவர். ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் பொழுது பரலோகம் அவருக்காக
திறந்தது, வானம் அவருக்காக திறந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அந்த உன்னத யோசுவாவுக்காக பரலோகமே பேசினது. அந்த யோசுவா நமக்காக சிலுவையிலே அடிகள் பட்டார், நமக்காக வாதிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக மீண்டும் மீண்டும் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு நமக்காக வீட்டிலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற அந்த உன்னத யோசுவா நமக்காக நமக்கு முன்னாடி நடந்து போகும்போது தைரியமா எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி ஹல்லேலூயா, உன்னத தேவன் உன்னுடன், உள்ளமே கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க, உள்ளமே கலங்காதே. இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானில் நடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தார், நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால், விசுவாசம் உனக்கு இருந்தால் எரிகோவை தகர்த்திடலாம். அந்த எரிகோவை கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி வெளியில வந்து, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வெளியில வாங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வெளியில வாங்க. தைரியமா விசுவாசத்துல நீங்க நிக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வெளியில வாங்க. நான் ஆவியில உணர்றேன். நீங்க காலை வைக்கும் போதே சில அளவுகளுக்குள்ள நீங்க நிக்கிற இடத்தை விட்டு நகருங்க. நீங்க நிக்கிற இடத்தை விட்டு நகருங்க. அவர் உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. அது என்ன மாதிரியான யோர்தானாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெருசா உங்களுக்கு முன்னாடி ஆர்ப்பரித்து உங்களை எவ்வளவு மிரட்டி உங்களை எவ்வளவு பயப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, தைரியமா உங்க காலை வச்சு முன்னாடி வாங்க. கர்த்தர் உங்களுக்காக முன்னாடி செல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காக பாதைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார். கோணலானவைகளை கர்த்தர் சபையாக மாற்றுகிறார். உங்களுக்கு தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். ஆகவே தைரியமா கையை தட்டி, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க. நீங்க எடுத்து வைக்கிற அந்த அடியில ஒரு பெரிய வல்லமை இருக்கு. நீங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்ல ஒரு பெரிய வல்லமை இருக்கு. நீங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்ல ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. நீங்க நிக்கிற இடத்துலயே நிக்காம ஒரு ஸ்டெப் யாரெல்லாம் எடுத்து வச்சீங்களோ, உங்களுக்கு முன்பதாக பாய்ந்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த யோர்தான் இந்த ராத்திரி ஒதுங்கி நிக்க போகுது. அதனுடைய வெள்ளத்தை கர்த்தர் அடக்க போகிறார். அதனுடைய ஆர்ப்பரிப்பை கர்த்தர் நிறுத்த போகிறார். அப்படி பொங்கி வருகிறதனுடைய வல்லமையை கர்த்தர் உங்க கால்களுக்கு கீழாக அடக்கி உங்களை கர்த்தர் சொன்னபடியே கானான்ல கொண்டு போய் உங்களை வாழ வைக்க போகிறார் என்கிற நம்பிக்கையோட கைகளை தட்டி இன்னைக்கு ராத்திரி சந்தோஷமா நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இந்த 2024 அவர் சொன்னபடியே உங்களை சுதந்திரிக்க பண்ண கர்த்தர் உங்களுக்காக இறங்கி இருக்கிறார். நீங்க கர்த்தருக்காக காத்து இந்த 9 மாசத்தை நீங்களும் நானும் கடத்தி கொண்டு வந்துட்டோம். 22 தேதி வரைக்கும் வந்துட்டோம். கர்த்தர் எனக்கு கர்த்தர் செய்யட்டும், கர்த்தர் காட்டட்டும். ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் ரொம்ப தெளிவா நம்ம கிட்ட பேசுறார். முதல்ல நீ ஸ்டெப் இன் பண்ணு. நீ காலவே உன் பாதம் மாத்திரம் நனைஞ்சா போதும். உன்னை நான் மூழ்க விட மாட்டேன், உன்னை நனைய விட, பாதத்தை மாத்திரம். அதனால தான் நம்ம கிட்ட கொஞ்சம் அந்த கடுகு விதை அளவு விசுவாசத்தை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். சும்மா பாதங்கள் மாத்திரம் நம்ம வச்சாலே போதும், கர்த்தர் வழி திறப்பார். ஆகவே தைரியமா நம்ம போவோம். நம்முடைய காணிக்கைகள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கட்டும். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஊழியத்தினுடைய சபையினுடைய கட்டுமான பணிகள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அவரே காரியத்தை நமக்காக வாய்க்க பண்ணட்டும். இன்னைக்கு ராத்திரி நம்ம ஒவ்வொருத்தருடைய கால்களையும் கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார், தைரியப்படுத்தி நம்முடைய உள்ளத்தை விசுவாசத்தை கர்த்தர் தைரியப்படுத்தி இன்னைக்கு ராத்திரி ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தைரியமா நம்ம ஸ்டெப் எடுத்து வைப்போம். கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்வார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் வல்லமைகளும் வரங்களும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.